எல்லா புகழும் எல்லா கண்ணியமும் உயர்ந்த பண்புகளும் ஏக இறைவனும் பரம்பொருளுமான அல்லாஹ்வுக்கே. முதியோர் இல்லம், அனாதைகள் இல்லம், கருணை இல்லம், இதெல்லாம் ஒரு வாட்டி போய் பார்க்கணும். முதியோர் இல்லத்தை போய் ஒரு வாட்டி பாருங்க. இடையில முதியோர் இல்லத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கவங்களாம் யாரு, இந்த அனாதாசத்தில் இருக்கவங்களாம் யாரு, இந்த மரணம் பாதிக்கப்பட்டிருக்காங்களே கருணை இல்லத்தில் இருக்கவங்களாம் யாரு, இவங்களாம் வானத்துக்கு இறங்கப்பட்டவங்களா, ஏலியன்ஸ்களா, இல்லை மலையிலிருந்தும் காடிலிருந்தும் கொண்டு வரப்பட்டவங்களான்னா இல்லை. நம்முடைய பெற்றோர்கள் 10 மாதம் சுமந்து அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய எல்லா காரியங்களையும் தியாகம் பண்ணி அந்த பெற்றோர் தான் இன்னைக்கு முதியோர் இல்லத்தையும் அனாதை ஆசிரமத்திலையும் மனநலம் பாதிக்கப்பட்ட காப்பத்தையும் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க போய் பாருங்க ஒரு வாட்டி. இடையில போய் பார்த்துருந்தோம். இப்போ உணவளிக்கிறதுக்காக போவோம். உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமா இருக்கு. ஆனா அனாதையாக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு உணவளிக்கிறதுக்கும் உடை கொடுக்கறதுக்கும் போயிட்டு இருக்கும்போது அவங்க சந்திச்சு பேசும்போது மனம் ரொம்ப கனமா இருந்தது. அவங்களுடைய மனம் ரொம்ப கனமா இருந்தது. நமக்கு அது இன்னும் அதிகமாயிருச்சு. இந்த முதியோர் இல்லத்துல ஒண்ணு கணவன் இழந்தவங்க, இல்லை மனைவி இழந்தவங்க, பிள்ளைகள் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் விசாரிச்சு வர்றாங்க. இது 2 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க இருக்காங்க, பேரம்பேத்தி இருக்காங்க. பேரம்பேத்திலாம் காலேஜுக்கு போறாங்க. அப்ப 2 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க இருக்காங்க, 4 பிள்ளைங்க இருக்காங்க, காலேஜுக்கு போறாங்க பிள்ளைங்க, பேரம்பேத்திலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அங்க இடம் இருக்கு. ஆனா அது தாய்க்கு இடம் இல்லை, இல்லை தகப்பனுக்கு இடம் இல்லை. அவங்க ரொம்ப மனவேதனையோட ரொம்ப கஷ்டமா அழுது மெனிக்கு அவங்க பேசும்போது, பிள்ளைங்களாம் இங்கேதான் இருப்பாங்க, ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளதான் அவங்க வீடுகள்லாம், அவங்க உறவுகள்லாம் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்குது. ஆனா அங்க கொண்டாந்து விட்டுருக்குறாங்க. 7 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம்லாம் அங்க இருக்கிறாங்க. அனாதைகள்லாம் யார்? இறைவன் சொல்ற அனாதைகள். பொதுவாக அனாதைன்னு யாரை சொல்லுவோம் நம்ம? பெற்றோர் இல்லாதவங்க, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, அப்படிதான் சொல்லுவோம். தாய் இல்லாத பிள்ளை அனாதைன்னு சொல்லுவோம், தகப்பன் இல்லாத அனாதைன்னு சொல்லுவோம். பாப்பா தாய் இல்லப்பா, அவங்களுக்கு தகப்பன் இல்லப்பா, அவங்க ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி பெற்றோர் இல்லாதவர்களை தான் அனாதைன்னு சொல்லுவாங்க. ஆனா பெற்றோர்கள் அனாதையா இருக்கிறாங்க. எங்கேயாச்சும் பிள்ளைகள் அனாதைன்னு சொல்லியிருக்காங்களா? இவங்க பிள்ளைகளே இல்லப்பா, இவங்க அனாதைன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லவே கிடையாது. அப்ப இதுல யார் அனாதைகள் அப்படின்னா, இந்த பெற்றோரை கொண்டு முதியோர் இல்லத்தை சேர்த்துட்டாங்கல்ல, இவர்கள் அனாதைகள். இந்த பிள்ளைகள் தான் அனாதைகள். பணம் இருக்கு, பொருள் இருக்கு, வேலை, நல்ல வேலை இருக்கு, இந்த பெற்றோர் தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, வேலை வாங்கி கொடுத்தாங்க, நீங்க நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. இன்னும் சொல்ல வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்கிறாங்க, ஐடி கம்பெனில போய் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. எப்படி குடும்பத்தோட அங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா அந்த குடும்பத்தோட போய் மனைவி பிள்ளைகள் அங்க போயிட்டாங்க. இந்த பெற்றோரை கூட்டு போக முடியல. சம்பாதிக்கக்கூடியவங்க, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, பதவி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயாச்சு. அப்ப இந்த பெற்றோர்கள் இங்கேயே ஒரு அனாதாசிரமம் பார்த்து சேர்த்து விட்டு மாசம் மாசம் பணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா வறுமையில இருக்கிறேன், கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிள்ளைலாம் பார்த்துக்க முடியுது. ஆனா ஒரு தாயோ தகப்பனையோ வச்சுக்க முடியல. ஆனா ஆசிரமத்தில் சேர்த்துட்டாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த பெற்றோர் தான் 10 மாதம் சுமந்து, என்ன வெயில் மழை பார்க்காம, இரவு மழை தூங்காம, கஷ்டப்பட்டு உழைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க.
எப்படிலாம் படிக்க வச்சிருவாங்க பிள்ளைங்களை, படிக்க வச்சு அவங்களுக்கு இவங்க தான் கல்யாணம் முடிச்சு வச்சது. இப்படி 4 இடம் பார்த்து, நல்ல பொண்ணாக பார்த்து, நல்ல பையனாக பார்த்து, நல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு செலவு பண்ணி, தகுதிக்கு மீறி செலவு பண்ணி கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. வந்த மருமகள் அப்படி மகள் மருமகள், மகள்னா யாரு? பெற்றது. மருமகள் வந்தது, மருமகள் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள கேட்கும்போது சொல்றாங்க, அந்த அந்த அம்மா மகன் சொல்றாங்க, கல்யாணம் முடிச்சோம்ப்பா பிள்ளைக்கு 1 வருஷம் 6 மாசம் தான், 6 மாசம் 1 வருஷம் தான், அப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சு. வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு மனைவி பிள்ளைகளுக்கு சம்பாரிச்சு அவங்களுக்கு செய்ய தெரியுது, எல்லாமே செய்ய தெரியுது. ஆனா அம்மா வச்சுக்க முடியல, அப்பா வச்சுக்க முடியல. அப்பா இல்லைன்னு சொன்னா அந்த தாய் அனாதையாயிருது, அல்ல அம்மா இல்லைன்னா அந்த தப்பா அனாதையாயிரும். போய் பாருங்க ஒரு வாட்டி. அதே மாதிரி குழந்தைகள் இதெல்லாம் பெற்றோர் இல்லைன்னு சொன்னா உறவுகள் யாரும் பார்த்துக்கிறது இல்லை, அப்படி அனாதையா விட்டுறாங்க, அனாதாசிரமம் போயிடுறாங்க. இந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, இன்னும் கஷ்டம். உறவுகள்லாம் இருக்கும், ஆனால் உறவுகள்லாம் கைவிட்டுருவாங்க. ஏதோ விதத்தில் அவங்களுக்கு மனம் பாதிக்கப்பட்டிருக்கு, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அங்கே காமிச்சு பார்ப்பாங்க, இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது, கொஞ்சம் மன ஆசை. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு மனிதத்தன்மை இறந்துட்டோம், இறக்க குணம் இல்லாமல், கருணை இல்லாமல், கல் நெஞ்சக்காரங்களாயிட்டோம். நம்மளை பெற்றவங்க தானே, எப்படி 4 பிள்ளை 6 பிள்ளை 8 பிள்ளை 10 பிள்ளை பெற்று வளர்த்தவங்களா இருக்கிறாங்க. ஒரு தாய் தாப்பம் ஒரு 10 பிள்ளைய கூட வளர்த்துறாங்க. ஆனா ஒரு 4 பிள்ளைங்க சேர்ந்து ஒரு தாய் தாப்பனை பார்த்துக்க முடிய மாட்டேன், ஒரு தாயை பார்த்துக்க முடியாது, தாப்பனை பார்த்துக்க முடிய மாட்டேன் சொல்றாங்கல்ல, முடியல, என்ன செய்யறது? அப்ப வர வருமானம் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு செலவு பண்றதுக்கு முடியுது. அவங்கள லக்ஸரியா வச்சுக்கணும், ஒரு வீடு கட்டினாலும் அவங்களுக்கு வீடு கட்டணும், ஒரு பொருள் வாங்கினாலும் அவங்களுக்காக வாங்கணும். ஆனா நம்மளை பெற்று வளர்த்தவங்களுக்கு கட்டின வீட்டுல ஒரு ரூம் கட்ட முடிய மாட்டேங்குது, இல்லை வாடகை வீட்டில் ஒரு ரூம் அவங்களுக்கு ஒதுக்க முடிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோமே, அது கஷ்டமா இல்லை? அவங்களுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு ஒரு ரூம், அவங்களுக்கு ஒரு கண்ணியமான வாழ்வியலை கொடுக்கணுமா இல்லையா? ஆனால் கொடுக்கறதில்ல. வயசாயிருச்சு, அவ்வளோதான், இனிமேல் அவங்க இது என்ன பண்ண போறாங்க? இதில் அந்த பெரியவங்க சொல்றாங்க, என்னம்மா பிரச்சனை, ஏமா வந்துட்டீங்க? ஒன்றும் இல்லை, நல்லது சொன்னா பிடிக்க மாறுது பிள்ளைங்களுக்கு, அதான் நடக்கும் பெருமாள் குடும்பத்தில். அதுதான் பெற்றவங்க பெரியவங்க ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்கன்னா, நல்லது கிட்ட சொன்னாங்கன்னா பிடிக்காது. செய்யாதீங்கப்பான்னு சொன்னா பிடிக்காது. வாங்க முடியறீங்க, வயசாயிருச்சுல ஒரு மூலையில் இருங்க, உங்க வேலையை பாருங்க, இப்படிதான் சொல்லி அவங்களை அவமானப்படுத்திடுவாங்க. இப்படிதான் நிறைய ஆசிரமங்கள் உருவாகுது, முதியோர் இல்லங்கள் உருவாகுது. இதுல இப்ப பணம் கட்டி சேர்க்கிற ஒண்ணு இருக்குது, அனாதையா சேர்த்துட்டு போல ஒண்ணு இருக்குது. அப்ப நம்ம மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம மனநிலை நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா பெற்றோரை கொண்டு போய் விட்டது யார்? அப்ப அனாதைகள் யார் அப்படின்னா, பெற்றோர் இல்லைன்னா அனாதைகள். இப்போ பெற்றோர் அங்க இருக்காங்க, இங்க அனாதையா இருக்கிறோம். ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம், நான் போன்ற பிள்ளையோட இருக்கிறேன், பேரம்பேத்தியோட இருக்கேன், நல்ல வசதியா இருக்கேன். அனாதைனா உண்மையான அனாதை யாருன்னா பெற்றோரை கைவிட்டவங்க அனாதைகள் இல்லையா? வேதம் என்ன சொல்லுதுன்னா, பெற்றோர் மீதும் சந்ததி மீதும் சத்தியமாக, பெற்றோர் மீதும் சந்ததி மீதும் சத்தியமாக, ஒரு ஆண் பெண்ணு கொண்டுதான் படைக்கிறான் இறைவன். வானத்திலிருந்து இறக்கல, பூமியிலிருந்து வெளிப்படுத்தல, ஒரு ஆண் பெண்ணை கொண்டுதான். பெற்றோர் இறைவனின் பாக்கியம் பெற்றோர். பெற்றோர் என்ன? இறைவனத்திலிருந்து பாக்கியம் பெற்றோர். இறைவன் தான் ஆடியோருக்கு ஆண் மக்களை கொடுக்கிறான், தான் ஆடியோருக்கு பெண் மக்களை கொடுக்கிறான், தான் ஆடியோருக்கு 2ம் கொடுக்கிறேன்றான், தன்னுடைய மாடாக்குறேங்கிறான். அப்ப இறை பாக்கியத்தை பெற்றக்கூடியவங்க அந்த பெற்றோர். அந்த பெற்றோர் நம்ம எப்படி கண்ணியமா வச்சுக்கணுங்கிறத இந்த வேதம் என்ன சொல்லுதுப்பா? அத்தியாயம் 31 14-15. அத்தியாயம் 31 ஆயத்து 14-15. நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் குறித்து உபதேசம் செய்தோம். நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் குறித்து உபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் பலயீனத்துக்கு மேல் பலயீனம் கொண்டவளாக அவனை சுமந்து இன்னும் அவனுக்கு பால் குடி மறுத்தல் 2 வருடங்கள் ஆகின்றன.
ஆகவே எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக. இரண்டுமே உனக்கு மீறுதல் இருக்கிறது. இதுல எவ்வளவு உபதேசம் இருக்கு, எச்சரிக்கை இருக்கு தெரியுமா? இறைவனுக்கு அடுத்து பெற்றோர்னு சொல்றான். எனக்கு எப்படி? ஆகவே எனக்கும் உன் பெற்றோருக்கும், இறைவன் சொல்றான், எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக. என்னிடமே ஒரு மீறுதல் இருக்கு, என்கிட்ட திருப்பி வரணும் பாங்கிறான். அப்ப மனிதனுக்கு தன் பெற்றோருக்கு உபதேசம் செய்தோம், அவனுடைய தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் கொண்டவளாக அவனை சுமந்தாள். பாக்குறோம்ல, மனைவி சுமக்கும்போது தெரியுது, மனைவி சுமக்கும்போது 10 மாசம் சுமக்க தெரியுது. தாய் சுமந்தாக தெரியுதா? இந்த 10 மாசம் அவங்களுடைய சுமை எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஒரு வெயிட்டான பொருள் நம்ம ரொம்ப நேரம் தூக்கிட்டு போக முடியாது. ஆனா அந்த ஒரு 10 மாசம் சுமந்துக்கிட்டு உட்கார முடியாம, எந்திரிக்க முடியாம, தூங்க முடியாம, வேலை செய்ய முடியாம, சாப்பிட முடியாம, ஆனா ஒரு சுகமான ஒரு சுமையை சுமக்கிறாங்கல்ல. எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது, இறைவன் அருள் கிடைக்க போகுது, எனக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, எனக்கு ஒரு வாரிசு கிடைக்க போகுது. எத்தனை பேர் குழந்தை இல்லாம இயங்குறாங்க? இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் கோயில் குளமா சுத்துறாங்க, ஆஸ்பத்திரியா மருத்துவமனையா போறாங்க, என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க. அதை அடையணும் தானே. அப்ப அடைஞ்சவங்க எந்த அளவுக்கு நன்றியோட இருக்கிறோம். அந்த பெற்றோர் 10 மாசம் சுமக்கிறாங்க, சுமந்து அந்த பிரசவ வலி, அது உயிர் போய் உயிர் வரும்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கும் போது ஒரு உயிர் போய் உயிர் வரும், அப்படி ஒரு வேதனை. இதுக்கெல்லாம் ஈடு கொடுக்கவே முடியாது. இதுல 2 வருஷம் பால் குடிக்கிறது, தாய்மடியிலேயே அந்த பால். அப்ப இறைவன் உணர்த்துறான், சொல்றான், அப்பா உன்னுடைய தாய் எப்படி 10 மாசம் சுமந்து பலகீனத்துக்கு மேல் பலகீனம் கொண்டவர்களாக முடியாம, பலகீனம் முடியல, ஆனாலும் சுமக்கிறான். வேற வழி கிடையாது, சுமந்து ஆகணும். அப்படி சுமந்து அந்த பெற்றெடுத்து அந்த 2 வருடம் 3 வருடம் பாலை கொடுக்குறாங்கல்ல. அதுக்கப்புறம் இந்த பிள்ளை எப்படி அந்த பிள்ளைங்களுக்காகவே வாழ்றாங்க. அவருடைய எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு, ஆசை பாசெல்லாம் தியாகம் பண்ணிட்டு முழுக்க முழுக்க அந்த பிள்ளைங்களுக்காகவே அவங்க எப்படியாச்சும் படிக்க வைக்கணும், கரை சேர்க்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அங்கே வேலை வாங்கி கொடுக்கணும், லைஃப்ல செட் ஆகணும், அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு பெற்றோர். அவங்க சந்தோஷப்படுற நேரம் பார்த்து வேதனையை கொடுத்துட்றாங்க. அப்படி என் பிள்ளை படிச்சுட்டான்ப்பா, வேலைக்கு போறான், நல்லா சம்பாதிக்கிறான், அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கணும், முடிச்சாச்சு. இப்போ கல்யாணம் முடிச்சு வச்சதுக்கப்புறம் சந்தோஷப்படுறாங்க, வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டாரு. இப்போ அவங்களுக்கு இன்னொரு வேதனை வருது. என்ன? இல்லைம்மா இங்கே இடம் இல்லை, இருக்க முடியாது, சமாளிக்க முடியல. அப்படி உன்னை சமாளிக்கிறதா பொண்டாடியை சமாளிக்கிறதா, அது பிரச்சனை வருது இல்லை. அப்போ நடுநிலையாக இருக்க முடிய மாட்டேங்குது, அப்படியே சாஞ்சிடுறாங்க. எங்கேயாச்சும் மனைவி கொண்டு போய் அனாசங்களை விட்றாங்களா, பிள்ளைகளை விட்றாங்களா? எனக்கு பெற்றோர் தான் முக்கியம், ஆனால் நீ வேணா அனாசருக்கு போகணும், இந்த மனைவியாச்சும் ஒன்று விட்றாங்களா? கேள்விப்பட்டிருக்கோமா? எந்த பிள்ளைங்களாச்சும் ஒன்று விட்டுருக்காங்களா? இல்லையே. அந்த தாய் வீரை கொண்டு விட்டுறாங்க, வெளியேற்றிடுறாங்க. இப்போ இந்த குர்ஆன் என்ன சொல்லுது பாருங்க, இந்த வேதம் என்ன சொல்லுதான், நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் குறித்து உபதேசம் செய்தோம். உன்னுடைய தாய் பலவீனத்துக்கு மேல், குர்ஆன் படிக்கும்போது நம்ம அப்படியே படிக்கக்கூடாது, நமக்கு புரியுற மாதிரி படிக்கும். அப்போ உன்னுடைய தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் கொண்டவர்களாக உன்னை சுமந்தால் உனக்கு பால்குடி மறுத்தல் 2 வருடங்கள் ஆகின்றன. ஆகவே எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக, என்னிடமே உன்னுடைய மீறுதல் இருக்கிறது இல்லையா? அதே நேரத்தில் 31:15, ஆனால் உன் மனசாட்சிக்கு எது பொருத்தம் இல்லையோ அதனை எனக்கு இணை வைக்குமாறு உன்னை அவ்விருவரும் வற்புறுத்தினால் அப்போது அவ்விருவருக்கும் வழிபட வேண்டாம். ஆனால் இவ்வுலக வாழ்க்கையில் அவருடன் அழகிய முறையில் உறவு வைத்துக்கொள். இந்த உலக வாழ்க்கையில அவங்களுக்கு அழகிய முறையில் உறவு வைத்துக்கொள்ளும். அவங்க எப்படி வந்துட்டு போறாங்க, பெத்த கடன் தீர்க்க முடியுமா? 10 மாசம் சுமைய இல்லைப்பா நீ சுமந்துட்ட, நான் வேணா சுமந்து நான் கழிச்சதுன்னு சொல்ல முடியுமா? பிரசவ வலியை நான் வேணா அந்த வலியை நான் தாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இல்லை 2 வருஷம் நான் பால் குடித்தேன், 3 வருஷம் பால் குடித்தேன், அதுக்கு ஈட நான் உனக்காக கொடுத்தேன்னு சொல்லுமா? அதுக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. அப்போ என்ன சொல்றாங்க, அவங்க எப்படி வந்துட்டு போறாங்க. ஆனா அந்த உலக வாழ்க்கையில் அவங்களுக்கு அப்படி அவங்க இறைவன் நம்புறாங்க, இணை வைக்கிறாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். இறைவன் சொல்றது என்னன்னு சொன்னேன், உன் மனசாட்சிக்கு எது பொருத்தம் இல்லையோ அதனை அவர் எனக்கு இணை வைக்குமாறு உன்னை அவ்விருவர் வற்புறுத்தினார், அப்போது அவ்விருவருக்கும் வழிபட வேண்டாம். ஆனால் இவ்வுலக வாழ்க்கையில் அவ்விருவருடன் அழகிய முறையில் உறவு வைத்துக்கொள். அப்படி அழகான முறையில் அவங்களுக்கு அன்போடையும் பரிவோடையும் பாசத்தோடையும் கனிவோடையும் கண்ணியமாகவும் சரியா உறவு வைத்துக்கொள். எனவே என்னையே நோக்கி நிற்போரின் வழியை பின்பற்றுவாயாக, பின்னர் உங்கள் மீது என்னிடமே இருக்கிறது. திருப்பி வாசனம் பாருங்க, திருப்பி உங்கள் மீது என்கிட்ட தான் இருக்குங்கிறேன், என்கிட்ட நீ வரணும்.
சரியா? அதனால் நான் சொன்னதை செய்யுங்க, பின்பற்று. இதெல்லாம் தொழுகை, இதெல்லாம் இறைவனை வழிபடுறது, வணக்க வழிபாடு. இப்போ இந்த பார்க்குற வசனம் இறைவனை தொழுகிறது, வணக்க வழிபடுறது, இது இறைவனை வழிபடுவது, ஜபிப்பது, இதெல்லாமே இதுக்குள்ள வந்துடும். இறைவனுடைய கட்டை நிறைவேற்றுறது. பின்ன உங்கள் மீது என்னிடமே இருக்கிறது, நீங்க என்ன செய்து கொண்டிருந்தது என்பதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். 16:78 அத்தியாயம் 16:78. இன்னும் உங்கள் தாய்மாரின் கர்ப்பங்களிலிருந்து நீங்கள் ஒன்றும் அறியாதவர்களாக இருந்த நிலையில் உங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். நீங்க எதுவாக இல்லை, அப்படி ஒன்றுமே நிலையில ஒரு விந்து ஆக்கி, ஒரு விந்து கருவில் உருவாக்கி, அந்த கருவுல இருந்து உங்களை நான் வெளிக்கொண்டு வந்தேனே. அப்ப இந்த பூமியில நான் வரத்துக்கு காரணம் யாரு? 16:78 இல்லையா? அப்போ ஒரு பெற்றோர் இல்லாம பிறக்க முடியுமா? அப்ப உங்கள் தாய்மாரில் கர்ப்பங்களில் இருந்து நீங்கள் ஒன்றும் அறியாதவர்களாக இருந்த நிலையில் உங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அன்றையும் உங்களுக்கு செய்புலன்களையும் பார்வைகளையும் இதயங்களையும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவனே அமைத்தான். எப்படி ஒரு துளி தானே அந்த கருவுல, அப்படி தசைப்பிண்டங்களாகும், எலும்புகளாகும், திருப்பி கண்ணு, மூக்கு, வாய், இதெல்லாம் எங்க உருவாச்சு? தாயுடைய கருவுல தானே. தகப்பனுடைய இருந்து தாயுடைய கருவுக்கு போய் தாயுடைய கருவுல ஒரு உருவமா உருவாக்கி அழகான அமைப்பை படைச்சு அதுல உயிரிட்டானா இல்லையா? இதெல்லாம் மறந்துடுறோமே இல்லையா? நன்றி செலுத்தும் போட்டு அவனே அமைத்தான். இந்த பெற்றோட்டம் எப்படி நடந்து கொண்டு இந்த வேதம் சொல்றது. எப்படி நடந்துக்கிறீங்க நீங்க? பெற்றோருடைய கண்ணியம் உங்களுக்கு தெரியல. என்னைக்காச்சும் கேட்டிருக்கோமா பெற்றோர்கிட்ட, தாயிட்ட? நீ எத்தனை 10 மாதம் சுமக்கும் போது எப்படி இருந்துச்சு, அந்த சுமை எப்படி இருந்துச்சு, நான் பிறக்கும்போது அந்த வலி எப்படி இருந்துச்சு, 2 வருஷம் எனக்கு பால் கொடுக்கும்போது உடல்நிலை எப்படி இருந்தது, மனநிலை எப்படி இருந்தது, நீங்க கேட்டிருக்கோமா? ஆனா தெரியுது, தனக்கு ஒரு மனைவி வந்ததுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளையா இருந்தா, தன்னுடைய பெண் பிள்ளை ஒன்று இருக்குது, அல்லது மனைவிக்கு குழந்தை பிறக்கும் 10 மாதம் சுமக்கும் போது ஓடுறான், இங்கிட்ட அங்கிட்டு ஓடுறான், அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும், தெரியுது இல்லை? இதுதானே தாய். அந்த பிரசவ வலியை தாங்க முடியாமல் இவன் அழுதுட்டு உட்காந்துருக்கான்ல. இல்லை தனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த பெண் பிள்ளை பெருசாகி அது கல்யாணம் முடிச்சு அதுக்காக மாசமா இருக்கும்போது அது தாயாகும் போது அப்போ தெரியுது, அருமை தெரியுது. அப்படி தன்னுடைய மனைவியுடைய அருமை தெரியுது, தன்னுடைய பிள்ளை தன் பெண் பிள்ளையுடைய அருமை தெரியுது, ஆனால் தன்னுடைய தாயை அருமை தெரிய மாட்டேங்குது. இறைவன் சொல்றான், தாய் எப்படி பார்த்துக்கணும், தாய் தப்பனை எப்படி பார்த்துக்கணும். நாளைக்கு நீயும் பெற்றோர் ஆகிட்ட, நாளைக்கு உனக்கும் ஒரு பிள்ளைகள் வருது, அவங்க எப்படி பார்த்துக்க போற. 17:23-24 அத்தியாயம் 17:23-24. அவனை தவிர்த்து அழைக்கலாகாது, அதாவது படைத்தவனை தவிர்த்து வணங்கக்கூடாது, அழைக்கலாகாது, அவனுக்கு இணையக்கூடாது. அவனை தவிர்த்து வணங்கலாகாது, அழைக்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்யப்பட வேண்டும், பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய இறைவன் விதித்திருக்கின்றான். இது தொழுகை, இது இறைவனை வழிபடுறது, இது இறைவனுடைய கட்டளை. இந்த விதியை மீறக்கூடாதுல்ல. என்ன சொல்றான்? பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று உம்முடைய இறைவன் விதித்திருக்கின்றான். இந்த விதியை மீறக்கூடாது, இது தொழுகை. இது செய்யறோமா? நான் 5 வேளை பள்ளியாசல் போயிடுறேன், டெய்லி கோயிலுக்கு போயிடுறேன், மசூதிக்கு போயிடுறேன், சர்ச்சுக்கு போயிடுறேன், வழிபாடு தலங்கும் புண்ணிய தலங்கும் போயிட்டு இருக்கேன். இவன் சொல்றான் புண்ணியம் இங்க இருக்குப்பாங்க, நீ வழிபட வேண்டியது இங்க இருக்கு, நான் என்ன கட்டளை அதை வழிபடு, புண்ணியத்தை எங்கே தேடிக்கோ. எங்க? பெற்றோருக்கு நன்மை செய்து கொண்டு புண்ணியம் தேடிக்கிறான். இந்த கடமையை செய்யுங்கிறான் இல்லையா? எனக்கா படிச்சுக்க உணர்ந்திருக்கமா? விதிச்சிருக்கேங்கிறான். அப்படி பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று உம்முடைய இறைவன் விதித்திருக்கின்றான். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவர்களில் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமா முதுமடைந்து விட்டால், இந்த பெற்றோர் வயசாயிருச்சு, ஒருவருக்கு வயசாயிருச்சு இல்லை 2 பேருக்கும் வயசாயிருச்சு அப்படின்னா முதுமடைந்து விட்டால் அவர்களை என்று சகித்துக் கொள்ளல் கூடாது. சகிச்சுக்கிறோமா இல்லையா? சலிச்சுக்கிறோம். சும்மா இருங்க, சும்மா நோய் வயசாச்ச ஒரு இடத்துல உங்களில் உட்காருங்க. நீங்க எது சொல்லிட்டு இருக்க வேண்டாம், அறிவுரையெல்லாம் சொல்ல வேண்டாம், உபதேசம் எல்லாம் பண்ண வேண்டாம். சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு ஒரு மூலையில கிடங்க. என் பிள்ளைங்களை ஒன்றும் சொல்லாதீங்க, என் பொண்டாட்டி எதுவும் சொல்லாதீங்க, சொல்றோமா இல்லையா? அப்ப அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமா முதுமடைந்து விட்டால் அவர்களை என்று சலித்துக் கொள்ளுதல் கூடாது, ஆகாது. அவ்விருவரையும் விரட்டல் கூடாது. நீ விரட்டி பேசுறமா இல்ல? கோவமா பேச விரட்டுறதானே? கோவமா பேசுறது, அதட்டி பேசுறது, வாயடைக்கிறது,
உனக்கு கண்டாவே பிடிக்கலன்னு சொல்றது, இதெல்லாம் கூடாதுன்னு சொல்றாங்க. சகித்துக்கொள்ள கூடாது, அவ்விருவரை விரட்டல் கூடாது. இன்னும் அவ்விருவரிடமும் கனிவான கண்ணியமான பேச்சை பேசுகிறாங்க. இது தொழுகை, இது தொழுகை, இது இறைவனை வழிபடுறது, வணக்க வழிபாடு, இது ஜபம். எதை விதிச்சிருக்கானோ அதுபடி வாழ்றது, அதுபடி கடைபிடிக்கிறது. இதெல்லாம் செஞ்சிருக்கோமா? அப்ப அவ்விருவரும் கனிவான கண்ணியமான, கனிவான அர்த்தம் காய் புளிக்கும், அந்த காய் கனியும் போது இனிக்கும், இதுதானே. அப்ப அவங்களோட இனிப்பா பேசுங்கிற, அவங்க முகத்தை சுளிக்காம அவங்கள்ட்ட அன்பா ஆதரவா அவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு சொல்றாங்க. கனிவா பேசுங்க, இன்னும் கண்ணியமா பேசுங்க, அவங்களுக்கு கண்ணியமா வைங்க. பெற்றோருக்கு எத்தனை பேர் கண்ணியம் கொடுக்குறாங்க? கண்ணியம் கொடுக்குறோமா? அவங்க எப்படியே நடந்துட்டு போறாங்க. அவங்க சில நேரத்தில் ஒரு சிலர் நம்மள்ட்ட ரொம்ப கோபமா நடந்துப்பாங்க, ஒரு பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னொரு பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க. அடுத்த விஷயம் நாம எப்படி நடந்துக்கிறோம். அப்ப கனிவா கண்ணியமா அந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த கனிவையும் கண்ணியத்தையும் பின்பற்றுறோமா பெற்றோர்கிட்ட, இல்லையா? அப்ப கனிவாக கண்ணியமாக பேச்சை பேசுவீரா, அவங்கள்ட்ட பேசும்போது அன்பா பேசுங்கிற, பரிவா பேசுங்க, மரியாதையா பேசுங்க, கண்ணியமா பேசுங்க, பணிவோட பேசுங்க, உள்ளச்சத்தோட பேசுங்க. இது பெற்றோர்கிட்ட பேசக்கூடிய அந்த விஷயம், இல்லையா? 17:24 இன்னும் இறக்கம் கொண்டு பணி என்னும் இறக்கை அவ்விருவருக்காக தாழ்த்துகிறார்கள். அவங்க இறக்கம் காட்டுங்க, வயசாயிருச்சு இறக்கம் காட்டுங்க, அவங்களால முடியல, உங்களுக்காக தான் உழைச்சு ஓடாயிட்டாங்க, உங்களுக்காக தான் உங்க வாழ்க்கையை அவங்க அர்ப்பணிச்சுட்டாங்க. இப்போ அவங்களால முடியல, உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, எஞ்சா உட்கார முடியல, நடக்க முடியல, சரியா சாப்பிட முடியல. அப்படிதான் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு முடியல, நடக்க முடியல, தூக்கிட்டு போனாங்கல்ல, பொத்தி பார்த்துக்கிட்டாங்கல்ல, சாப்பாடு ஊட்டி விட்டாங்கல்ல, குளிக்க ஊற்றினாங்க, எல்லாம் பார்த்து சின்ன நம்ம குழந்தையா இருக்கும்போது எப்படி நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க குழந்தை ஆகிட்டாங்க, அந்த ஸ்டேஜ் அவங்கள பார்த்துக்கணுமா இல்லையா? அப்போ அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து அவங்களுக்கு அந்த ஆடை, அவங்க குளிக்க வைக்கிறது, அவங்க கூட்டு போகிறது வர்றது, ஒரு சிலர் பண்ணுறாங்க, ஒரு சிலர் பண்ணுறாங்க இறைவனுக்கு பயந்து மனசாட்சியோடு பண்ணுறாங்க. ஆனால் பல பேர் முடியல, இதுக்கப்புறம் பார்த்துக்க முடியாது, யார் வச்சு பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி முதியோரத்தை போய் சேர்த்துடுறாங்க. முதியோரத்தில் இருக்கும்போது அவங்களுடைய ஒவ்வொரு அழுகையும் அது நமக்கு எதிரான பத்துவான அர்த்தம், நமக்கு எதிரான பிரார்த்தனையாக மாறி அவங்களுடைய வேதனையும், ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுறாங்கல்ல, என் பிள்ளை பார்க்க வரல, என் பேரன் பார்க்க வரல, என் பேத்தி என்னை பார்க்க வரல, வருவாங்க எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. போனாலும் சொல்றாங்க வருவாங்கப்பா, நல்லது கெட்டுக்கு வருவாங்க, மாசு வேடு பார்ப்பாங்க, வருஷத்துல வேடு பார்ப்பாங்க, என் பேர் அப்பவும் ஃபோன்ல பேசுவான் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ அழுதுகிட்டே சொல்றாங்க, எவ்வளோ கஷ்டமா இருக்கு இல்லையா? அப்ப இன்னும் இறக்கம் கொண்டு பணியொன்னும் இறக்கையை அவ்விருவருக்காக தாழ்த்துகிறாங்க. பணியொன்னும் இறக்கைன்னா புரியுதா? அப்படியே அணைச்சிக்கிங்கன்னு சொல்றான். எப்படி கோழி எப்படி தன்னை குஞ்செல்லாம் அணைச்சிக்கும்ல, பறவைகள் அதோடைய குஞ்சு அப்படி அணைச்சிக்கும்ல, அந்த மாதிரி உங்க பெற்றோர் அணைச்சிக்குங்கன்னு சொல்றான். சரியா? என் இறைவனே சிறுபிள்ளையாக நான் இருந்தபோது, என் இறைவனே சிறுபிள்ளையாக இருந்தபோது என்னை அவர்கள் வளர்த்தது போல் அவ்விருவருக்கும் கருணை புரிவாய் என்று பிரார்த்திக்கிறாங்க. பிரார்த்தனை எல்லாம் கற்றுக் கொடுக்குறான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னை பெற்றோர் எப்படி வளர்த்தாங்க, எனக்காக எப்படி பிரார்த்தனை பண்ணாங்க, என் மாதிரி இறக்கம் காட்டினாங்க, பரிவு காட்டினாங்க, அன்பு காட்டினாங்க, அப்படி அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, என் இறைவனே சிறுபிள்ளையாக இருந்தபோது என்னை அவர்கள் வளர்த்தது போல் அவ்விருவருக்கும் கருணை புரிவாய் என்று பிரார்த்திப்பீராக. பிரார்த்திக்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, ஒவ்வொரு வீட்லையும் பெற்றோர் நம்ம திட்டது இல்லாம நம்முடைய மனைவியும் திட்டுறது, நம்முடைய பிள்ளைகள் திட்டம் பாக்குறோம்ல. ஏன்டா அப்படிலாம் பிள்ளைய திட்டீங்க, அம்மா பிள்ளைங்களை போய் கேட்கறது இல்லை, ஏன் அம்மா அப்பா அப்படி திட்டி கேட்கறது இல்லை, நீங்க சாமி வரீங்க, அவங்க எதாவது செஞ்சுட்டு போற, நீங்க ஏன் நொய்ன்னு இருக்கீங்கன்னு, சும்மா நைன்னு இருக்காதீங்கன்னு. மனைவி சமாளிக்க முடியாது, ஆனா அம்மா வாயடிச்சிரும், அப்பா வாயடிச்சிரும், அப்படிதானே? இப்போ பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோமா, பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம், கண்ணியப்படுத்துறோமானா கண்ணியப்படுத்துறது. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம், பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளையோட வாழ்றாங்க, தெரியும் தானே? இப்ப நம்ம அப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைகளுக்காக தானே ஓடி உழைச்சி சம்பாரிச்சு அந்த பிள்ளைகளை பார்க்கறத, படிக்க வைக்கிறது, இன்னும் மேல் படிப்பு படிக்க வைக்கிறது, எல்லாத்தையும் இதுதான் நம்ம பெற்றோர் நமக்கு செஞ்சிருப்பாங்க, அதையே உணர்றதில்லை. (46:17) ஒவ்வொரு வசனமும் கடைபிடிக்க வேண்டியது, இதுதான் தொழுகை. ஆனா வெறும் ஓதிக்கிட்டே போயிடும், மந்திர மாதிரி ஓதிட்டு போயிடும். ஓதுனா புண்ணியம் கிடையாது, நடைமுறை கொண்டு வரணும், கடைபிடிக்கணும், இல்லையா?
46:17 தன் பெற்றோரை நோக்கி சீ என்று, சீ உங்களுக்கு என்ன நேர்ந்தது, அப்படி அவங்க ஏதாச்சும் புத்திமதி சொன்னாங்க, எல்லாம் செய்யாதப்பா, தப்புப்பா, கடவுளுக்கு பயந்துக்கோ, மனசாட்சி பயந்துக்கோ, தப்பு பண்ணாத அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? தன் பெற்றோரை நோக்கி சீ உங்களுக்கு என்ன நேர்ந்தது, நான் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவேன் என்று நீங்கள் என்னை பயன்படுத்துகிறீர்களா? என்ன சொல்லுவாங்க? கடவுளுக்கு பயந்துக்கப்பா, மனசாட்சி பயந்துக்கப்பா, நாளைக்கு எவனுக்கு பதில் சொல்லணும் சொல்லுவாங்களா இல்லையா? தப்பு செய்யும்போது பெரியவங்க தானே சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது என்ன நீங்க பயன்படுத்துறீங்களா அப்படி கேட்குறது. அப்படி நான் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவேன் என்று நீங்கள் என்னை பயன்படுத்துகிறீர்களா? திட்டமாக எனக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறைகள் சென்று விட்டனர் என்று கூறுபவனை பாதுகாக்கும் பொருட்டு அவ்விருவரும் உனக்கு என்ன கேடு, நம்பிக்கொள்வாயாக. அப்ப பெற்றோர் சொல்லுவாங்க, உனக்கு என்னாச்சு, உனக்கு என்ன கேடு, நீ நம்பிக்கொள்ளு, இரண்டுமே நம்பிக்கொள்ளு, இருநாளுமே நம்பிக்கொள்ளு, சரியா? பாதுகாக்கும் பொருட்டு அவ்விருவரும் உனக்கு என்ன கேடு, நம்பிக்கொள்வாயாக, நிச்சயமா அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது, மெய்யானது என்று அல்லாஹ்விடம் உதவி தேடுவார்கள். அதற்கு அவன் இவையெல்லாம் முன்னோரின் கட்டுக்கதை அன்றி வேறில்லை என்று கூறுவான், அலட்சியப்படுத்திட்டு போயிடுவான் இல்லையா? அப்ப இந்த பெற்றோரை நமக்கு நல்லதுன்னா சொல்லுவாங்க, கெட்ட சொல்ல மாட்டாங்கல்ல. நம்ம நல்லா இருந்தா சந்தோஷப்படுறது பெற்றோர் மட்டும்தான். கடைசி வரைக்கும் நல்லா இருந்தா சந்தோஷப்படுறது பெற்றோர் மட்டும்தான். போட மாட்டாங்க, போட்டி போட மாட்டாங்க இல்லையா? ஆனா அந்த பெற்றோரை எப்படி பார்த்துக்கிறோங்கிறத இங்க பார்க்கணும். 46:15 மனிதனுக்கு பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம். மனிதனுக்கு தன் பெற்றோருக்கு, உன்னுடைய பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம். உன்னுடைய தாய் வெகு சிரமத்துடனே உன்னை சுமந்து வெகு சிரமத்துடனே அவள் பெற்றெடுக்கின்றாள். இந்த வார்த்தையில கவனிங்க, அந்த வசனங்கள் கவனிங்க. அப்படியே வெகு சிரமத்துடனே, சாதாரண விஷயம் கிடையாது. 10 மாசம் சுமக்கிறது சாதாரண விஷயமா? வெகு சிரமத்துடனே எப்படி இன்னும் பெரும் சிரமத்துடனே பெற்றெடுத்தாள். உன்னை சுமப்பதும் உனக்கு பால்குடி மறப்பதும் 30 மாதங்கள் ஆகும். உன்னை சுமப்பதும் உனக்கு பால்குடி 30 மாசம் இல்லையா? அப்ப அவன் வாலிபமாகி 40 வயது அடைந்ததும், அப்படி அவனுக்கு வாலிபமாகி 40 வயது அடைந்ததும், என் இறைவனே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த அருள் கொடைக்காக நன்றி செலுத்தவும், உன்னுடைய திருப்தி அடையக்கூடிய நல்ல செயல் செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக. இதை பிரார்த்தனை பண்ணணும் நம்ம. ஏன்னா 40 வயசு ஆச்சுல, நமக்கு பிள்ளைங்க வந்துருச்சு இல்ல, நமக்கு மருமகள் வந்துருச்சு, பேரம்பேத்தி வந்துட்டாங்க. இப்பதான் அருமை தெரியுது. ஏன்னா அவங்க அலட்சியப்படுத்துறாங்கல்ல. நம்ம என்ன பெற்றோர் அலட்சியப்படுத்துறோமோ, என்ன கோவப்பட்டோமோ, எப்படி நம்ம அவங்க உதாசனப்படுத்துறோமோ, அது திருப்பி நடக்குதுங்க. நடக்குதா இல்லையா? நடக்குமா இல்லையா? நீ வாய் மூடு, உட்காருங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க அந்த காலத்து மனுஷன் சொல்லிடுறோமா இல்லையா? இப்போ அதேதான் பிள்ளைங்க சொல்லுவோம் நம்மளை பார்த்து, கொஞ்சம் சாம்பறிங்க, அமைதியாரிங்க, உங்களுக்கு இப்போ அந்த காலம் கிடையாது, இந்த காலம் மாறிடுச்சு, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எப்படி ஒன்றும் தெரியாதுன்னு இப்போதான் வருத்தப்படுறான். ஆமா, நம்ம இப்படிதான் பெற்றோர்கிட்ட பேசணும், இப்படிதான் இந்த பிரார்த்தனை. எப்படி வாலிபமாகி 40 வயது அடைந்ததும், என் இறைவனே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த அருள் கொடைக்காக நன்றி செலுத்தவும், உன்னுடைய திருப்தி அடையக்கூடிய நல்ல செயலை செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக. என்னுடைய சந்ததியின் நன்மையாளர்களாகவும் சீர்படுத்துவாயாக. இப்ப பிரார்த்தனை எப்படி மாறுது பார்த்தீங்களா? இப்பதான் உணர ஆரம்பிச்சு எனக்கும் என் பெற்றோருக்கும் நன்றி செலுத்திட்டு இருக்கணும். இன்னும் என்னுடைய சந்ததிகளையும், அப்படி என் சந்ததியும் நன்மை செய்வர்களாக சீர்திருத்துவாயாக. நிச்சயம் நான் உன்பகமே திரும்புகிறேன், அன்றையும் நான் சமாதி நிலையத்தோடு நின்று உள்ளவனாக இருக்கிறேன் என்று பிரார்த்திப்பான். பிரார்த்தனை எப்ப அமைதி பாருங்க. தான் பாதிக்கப்படும் போது, தன்னுடைய பிள்ளைகளால பாதிக்கப்படும் போது அந்த பிரார்த்தனை அமைது. நாம பிள்ளை பெற்றோரை பாதிக்கப்பட்டமே, நம்மளால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களே, சங்கடப்பட்டாங்களே, வருத்தப்பட்டாங்களே. அப்ப இதெல்லாம் தொழில வந்துருமா இல்லை? இதெல்லாம் வணக்க வழிபாட்டில் வருமா இல்லை? இதெல்லாம் செய்யறோமா? ஓதிட்டு போயிடுறோம்ல, ஏதாவது புரியுமா? இது போதையில் இருக்கும்போது தொழிலுக்கு இருக்காங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன சிந்திக்கிறீங்கன்னு தெரியாத அளவுக்கு போதையில் இருக்கும்போது தொழிலுக்கு இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம போதையில தான் இருக்கோம், ஓதிட்டே போயிடுறோம், படிச்சுட்டே போயிடுறோம். அதை சிந்திச்சு நடைமுறை கொண்டுறுதல். நம்ம நடைபிடிப்பது இவருடைய கட்டளையை நிறைவேற்றுவது தான் தொழுகை. 2:83 இன்னும் நாம் இஸ்ராயேல் மக்களிடத்தில் அல்லாஹ்வை தவிர நீங்கள் பின்பற்றக்கூடாது, அப்படி படைத்தனை தவிர நீங்கள் பின்பற்றக்கூடாது. பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். முதல்ல பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள்.
பெற்றோருக்கு நன்மை செய்யணும் என்ன? எல்லா கடையும் அடைச்சிடலாம், பெற்றோர் கடன் அடைக்க முடியாது. அடைக்க முடியுமா? நம்ம சுயமா நம்ம அலங்காரமாக இந்த வாழ்க்கைக்காக, சுக வாழ்க்கைக்காக கடனை வாங்கிடுறோம். கல்யாண கடனை வாங்கிக்கிறோம், பிள்ளைய படிக்க வைக்கிற கடன் வாங்கிக்கிறோம், திருப்பி பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுற கடன் வாங்கிக்கிறோம், வீடு கட்ட கடன் வாங்குறோம், கார் வாங்க கடன் வாங்குறோம். இப்படி நம்ம பொருள் தேடி நிறைய கடனை வாங்கிக்கிறோம். அது எப்படியே அடைச்சிடணும்னு நினைக்கிறோம்ல. இப்படி நான் எப்படியே அந்த கடன் அடைச்சிடணும்ப்பா, லோனை போட்டுறோம், அதுக்கு ஓடி ஓடி உழைக்கிறோம். அப்போ இந்த பணம் பொருள் இதுக்கெல்லாம் கடன் அடைக்கணும்னு என்ன தோணுது, அடைச்சிடணும்னு நினைக்கிறோம், அடைக்க முடியாம கஷ்டப்படுறோம். பெற்றவங்க கடன் எப்போ அடைக்கிறோம், எப்படி அடைக்கிறோம்? முதல்ல எப்படி அடைக்கணும் தெரியுமா? அப்புறம் எப்போ அடைக்கணும் எப்படி தெரியும்? அடைக்க முடியாது. எப்படி அடைக்கிறது? அவங்கள்ட்ட கனிவா கண்ணியமா பேசும்போது, அன்பா பேசும்போது, அவங்களுக்கு நன்றியோடு இருக்கும்போது, இப்படிதான் கடன் அடைக்க முடியும். வேற எந்த விதத்திலையும் கடன் அடைக்க முடியுமா? வேற வழி கிடையாது. நான் சம்பாரிச்சிட்டேன், இந்த நீ செலவு பண்ணல, அப்பாட்ட போயிட்டு அப்பா நீ எனக்காக என்ன செலவு பண்ணி இருந்தா நீ வச்சுக்கோ, கடன் அடைஞ்சிருமா? அம்மா நீ இந்த மாதிரி எனக்காக கஷ்டப்பட்டல, இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பொருளை கொண்டு போய் பணத்தையும் கொடுத்தா கடன் அடைப்பா? கடன் அடையாது. அவங்க மனசுல நம்மளை பத்தியான ஒரு ஆறுதல் வேணும், நம்மளை பத்தியான ஒரு திருப்தி வேணும். அந்த அன்பும் கனிவும் அறிவும் பேச்சு தான் அந்த கடன் அடைக்கணும். நான் சம்பாதிச்சு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், அதனால் நான் அப்பப்போ பணம் அனுப்பிச்சிட்டே இருக்கேன். இந்த உனக்கு சம்பாதிச்சா உனக்கே கொடுத்துட்டு இருக்கேன், நீ என்ன கொடுத்தாலும் சரி அன்பு காட்டாம, அவங்கள்ட்ட அரவணைக்காம, அவங்களோட நீங்க கூட இருந்து ஸ்பெண்ட் பண்ணாம உங்களுடைய கடன் அடைக்கவே முடியாது. அப்பயும் அடையாது. எப்படி நம்ம கடனை வாங்கிட்டு வட்டி மட்டும் தான் கட்டுவோம்ல, வட்டி தான் கழிச்சுட்டே இருப்போம், முழு கடன் அடையாதுல்ல. அந்த மாதிரி வட்டி அடையினா வட்டி கிடையாது சொல்றேன். ஆனா இது அப்படிதான் கடன் ஆகுமே தவிர முழு கடன் அடைக்க முடியாது. ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு கஷ்டம். அது அந்த 10 மாதம் சுமக்கிறதும் பால் கொடுக்கறதும் 10 மாதம் இது இவ்வளவு கஷ்டம். சரியா? அப்ப அல்லாஹ்வை தவிர பின்பற்றக்கூடாது. பெற்றோருக்கு உறவினருக்கும் அதே போல பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள், உறவினருக்கு நன்மை செய்யுங்கள், அனாதைக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைக்கு நன்மை செய்யுங்கள். மனிதனிடம் அழகானதே பேசுங்கள். அழகானது பேச பழகி பெற்றோர்கிட்ட ஆரம்பிங்க. உங்களுடைய பேச்சு அழகான பேச்சு, அன்பான பேச்சு, கனிவான பேச்சு, பொறுமையான பேச்சு பெற்றோர்கிட்ட ஆரம்பிங்கிறார். வீட்டில் பேசாத வெளியே எப்படி பேசுவீங்க? இப்பெல்லாம் பிள்ளைங்க கொஞ்சம் வயசு வர கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகவே பிள்ளைங்க எப்படி பேசுறாங்கன்னு சொன்னா, உனக்கு ஒன்றும் தெரியாது, கத்தாதீங்க, பேசாதீங்க, வாய் மூடுங்க. பெற்றோருடைய அந்த குரலை விட அதிகமான குரல் தான் பிள்ளைங்கிட்ட இருக்கு. இப்பெல்லாம் பெற்றோர் பயப்படுறாங்க பிள்ளைங்கிட்ட பேசுறதுக்கு. ஏன்? நம்ம ஒன்று சொன்னா அவன் கத்திட்டு கிடப்பான்ப்பா, அந்த பிள்ளை கத்திட்டு கிடக்கும்பா, எதுக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுற அளவுக்கு நடந்துக்கிறாங்க, விரட்டுறாங்க. அப்ப பெற்றோருக்கும் உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள், மனிதனிடம் அழகானதே பேசுங்கள், மேலும் உள்ளட்சத்தை மேற்கொள்ளுங்கள், உங்கள் தூய்மைக்காக கொடுத்து வாருங்கள். இன்னும் உறுதிமொழி வாங்கினோம், ஆனால் உங்களில் சிலர் தவிர புரண்டு விட்டீர்கள், இன்னும் நீங்கள் புறக்கணித்ததாக இருக்கிறீர்கள். இது எல்லா சமுதாயத்திலும் தான், வரலாறுல படிப்பின இருக்கு இல்லையா? ஒரு அரை மணி நேரம் வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம், ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேச முடியுதா? பெற்றவங்கள்ட்ட மனைவிட்ட பேசுகிறோம், உட்காந்து பிள்ளைகிட்ட பேசுகிறோம், கொஞ்சம் விளையாடுறோம், ஆனால் அப்பா அம்மாட்ட போய் உட்கார்றதில்லை. அப்படிதானே? பிள்ளைகிட்ட விளையாட சொல்லிடுது, நான் பிள்ளைகிட்ட போன கூட நான் பிள்ளைகிட்ட விளையாடுறேன்ப்பா, காலையில் அவனை பார்க்கவே இல்லை. மனைவிட்ட பேசுனா அவ்வளோதான், பிடிச்சி கதை. அதனால் மனைவிட்ட பேசி ஆகணும். ஆனால் பெற்றோர்கிட்ட மட்டும் போகும்போது போயிட்டு வரணும்னு சொல்லி, போகும்போது ஆஃபீஸ் போகும்போது வேலைக்கு போகும்போது போயிட்டு கூட சொல்றதில்லை. வந்ததுக்கப்புறம் வந்தனவோ தெரியும், ஆனால் அவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டானா இல்லையா, வீட்டில் இருக்கானான்னு தெரியலையே. திருப்பி நைட்டானா காத்துட்டே இருப்பாங்க, சாப்பிடாம வந்தானா இல்லையா, சாப்பிட்டானா இல்லையான்னு பார்த்துட்டு சாப்பிட்டா ஒரு வார்த்தை கூட கேட்கறது கிடையாது. ஆனால் மனைவிட கேட்கணும், பிள்ளைகிட்ட கேட்குறோம், நீ சாப்பிட்டியா, பிள்ளைங்க சாப்பிட்டான்னு கேட்க தெரியுது. அம்மா சாப்பிட்டாங்களா, அப்பா சாப்பிட்டாங்களா கேட்க தெரிய மாட்டேங்குது. அப்படிதானே? வெளியே போயிட்டு ஒரு ஊருக்கு போனா, வேலைக்கு போனா, அங்கே ஃபோன் பண்ணி மனைவிட்ட பேச தெரியுது, பிள்ளைங்கிட்ட பேச தெரியுது. ஒரு தாய் தம்பிட்ட பேச முடியாது. ஃபோன் பண்ணி எப்படிமா இருக்கீங்க, என்ன செய்றீங்க, சாப்பிட்டீங்களா, வச்சிங்களா? அந்த அளவுக்கு மனசு இறுகிருச்சு, கல்லாகி போச்சு. எப்படி நம்ம நடந்துக்கிறோம், நம்முடைய தன்மை எப்படி இருக்குங்கிறது இப்போ வேலை படிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கும், சிந்திக்கிறதுக்காக தான். சரியா? 2:215 அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள்,
எதை செலவு செய்ய வேண்டும் என்று. 2:215 அவர்களிடம் கேட்கிறார்கள் எதை செலவு செய்ய வேண்டும் என்று. கூறும் நல்ல பொருள்கள் எதை நீங்க செலவு செய்தாலும் அதை தாய் தந்தருக்கு, முதல்ல தாய் தந்தருக்கு தான். நீங்க படிக்க நம்ம பெற்றோருக்கு தான் சொல்லி வரோம், தாய் தந்தருக்கு தான், முதல்ல தாய் தந்தருக்கு தான். அதை தாய் தந்தர்களுக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நேர்வழி இருப்பவர்களுக்கும், மேலும் நீங்கள் நன்மையானதை எதை நீங்க செய்தாலும் நிச்சயமா அல்லாஹ் அதை அறிந்தவனா இருக்கின்றான். ஆக முதல்ல பெற்றோருக்கு செய்யுங்கிறான். எனக்கும் உன் பெற்றோருக்கும் சொல்லணும் இல்லையா? இறைவனுக்கு அடுத்து பெற்றோர் தான். இப்போ பெற்றோர் நம்ம எப்படி பார்த்துக்கிறோம்? உட்காந்து சிந்திச்சு பார்த்தா தெரியும், யோசிச்சு பார்த்தா தெரியும். ஒரு 30 வருஷம் வளர்த்துட்டாங்க, ஆளாக்கிட்டாங்க, நம்மளும் வேலைக்கெல்லாம் போயிட்டோம், குடும்பம் ஆயிடுச்சு, நமக்கு பிள்ளைங்களாயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம அன்பா பேசுறோமா, அவன்கிட்ட பணிவா பேசுறோமா? எப்பயும் விளையாட்டா பேசுறோம், கேலியா பேசலாம், சண்டை போட்டு போயிடுறோம். அதிகமாக பெற்றோர்கிட்ட தான் சண்டை போடுவோம். யாருக்காக? மனைவி பிள்ளைகளுக்காக பெற்றோர்கிட்ட சண்டை போடுவோம். என்னைக்காச்சும் பெற்றோருக்காக மனைவி பிள்ளை சண்டை போட்டிருக்கோமா? சரியா? உங்களிடம் கேட்கிறார்கள் எதை செலவு செய்ய வேண்டும், யாருக்கு செலவு செய்யணும். இது கூறும் நல்ல பொருட்களை எதை நீங்கள் செலவு செய்தாலும் அதை தாய் தந்தர்களுக்கும் நெருங்கிய உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நேர்வழி இருப்பவர்களுக்கும், நீங்கள் நல்லதை நன்மையானது எதை செலவு செய்தாலும் நிச்சயமா அல்லாஹ் அதை அறிந்தவனா இருக்கின்றார். அப்ப என்ன செய்யணும்? நம்மளுடைய பிள்ளைங்களை கூட்டு போய், மனைவி பிள்ளைகளை கூட்டு போயிட்டு அனாசாரங்களை கூட்டு போய் காட்டணும், முதிர் இல்லத்தை போய் காட்டணும். அப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இதெல்லாம் போய் காட்டணும். போய் நம்ம எங்க கூட்டு போறோம்? சினிமா கூட்டு போறோம், பீச்சுக்கு கூட்டு போறோம், இன்னும் வேடிக்கை விளையாட்டுக்கெல்லாம் கூட்டு போய் காட்டுறோம்ல. ஆனா எங்க கூட்டு போய் காட்டணும்? இந்த மாதிரி அவங்களுக்கு இன்னும் மனம் இறங்கிறதுக்காக, மனம் இறக்கப்படுறதுக்காக, அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்காக, பெற்றோரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கூட்டு போயிட்டு அந்த முதியோர் இல்லத்துல போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, அவங்களுக்கு முடிஞ்ச தேவை, நம்மளால எவ்வளவு முடியுமோ ஏதாவது தேவையில்லை உங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு கூட்டு போய் காட்டணும். அதே மாதிரி அனாதாசிரமத்துக்கு, அதே மாதிரி அது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எங்கெல்லாம் அப்படி இருக்கோ அங்கெல்லாம் கூட்டு போய் பிள்ளைங்களை காமிக்கணும். அவங்க கையால ஏதாவது கொடுக்க சொல்லணும். கொஞ்சமாச்சும் மனம் மாற்றோம், நமக்குள்ளேயும் கொஞ்சம் மனம் மாற்றோம். அவங்களோட பேசி பார்க்கணும். பேசி பார்த்தேன், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் பேசும்போதெல்லாம் அப்படியே அழுகு தண்ணியோட கண்ணீரோட பேசுறாங்க. பிள்ளை இல்லைன்னு சொல்லல, சரி எனக்கு பிள்ளைங்களாம் இல்லைப்பா யாருமே இல்லைன்னு சொல்லல, பிள்ளை இருக்குது, 4 பிள்ளை இருக்கு, 5 பிள்ளை இருக்கு, பேரம்பேத்திலாம் இருக்கு. ஆனாலும் அத்தனை பேருக்கு அந்த இடம் இருக்குது. இது ஒரு தாய்க்கு இடம் இல்லை, ஒரு தகப்பனுக்கு இடம் இல்லை. அது ரொம்ப கொடுமை. யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள் பிள்ளைங்களை பார்க்கலன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. காலைல போனா மதியானம் வரலன்னா எவ்வளோ எதிர்பார்த்துட்டே இருக்காங்க கணக்கு. ஆனா ஒரு போய் அனாசனம் கூட விட்டோமே எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு போனு கிடையாது, ஒரு லெட்டர் கிடையாது. சரி, 4:36 அல்லாவே வழிபடுங்க, அல்லாவே வழிபடுங்க, அவனை வழிபடுங்கிற. அவனை எப்படி வழிபடுறது? சடங்கா இல்லை, கோவில் குளத்துல இல்லை, வழிபாடு தலங்கள் இல்லை, புண்ணிய தலங்கள் இல்லை. அவனை வழிபடுங்கிறது அவன் எதை கட்டளையிட்டானோ அதை பின்பற்றும். மனசாட்சி கொண்டு வாழ்றது, வேதத்தின்படி வாழ்றது, தூதரை பின்பற்றி வாழ்றது, நன்மை செய்யறது, நியாயமா நடந்துக்கிறது, உண்மையா இருக்கிறது, ஒழுக்கமா இருக்கிறது, இதெல்லாம் இவனை வழிபடுறது. இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கான்னு பார்க்கணும். நான் ஒழுக்கமா இருக்கனா, நன்மை செய்யறனா, நியாயமா இருக்கனா, அன்பா இருக்கிறனா, நியாயமா சம்பாதிக்கிறனா, சரியா? அப்ப அல்லாவே வழிபடுங்க, இது அவனை வழிபடக்கூடியது. நச்சே நான் வழிபடுற பேர்ல வழிபாடு தலங்கு போயிட்டு வெறும் சடங்கு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். புண்ணியத்தலங்கு போயிட்டு புண்ணியம் கிடைச்சுன்னு நினைக்கிறோம். அவனுடன் எதனையும் இணையாக்காதீர்கள், இறைவனுக்கு எதனையும் இணையாக்காதீர்கள், யாரையும் இணையாக்காது, எதனையும் யாரையும் இணையாக்காதீர்கள். சொல்லுவாங்கல்ல, தாய் தந்தை தான் கடவுள் மாதிரி, அப்படின்னு சொல்லக்கூடாது. இறைவன் சொல்ல எனக்கு அடுத்து உன்னை பெற்றோர்னு சொல்றான். ஆனா என்ன செய்றாங்க? பெற்றோரை கடவுளாக்கிறாங்க. அப்படி ஆகக்கூடாது, சரியா? அதனால யாரையும் எதனையும் இணையாக்காதீர்கள். தாய் தந்தைகளுக்கும் நெருங்கிய உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டுள்ள உறவினர்களுக்கும் அருகில் உள்ள அண்டை வீட்டாருக்கும் கூட்டாளி இருப்பவருக்கும் நேர்வழி இருப்பவருக்கும் உங்களிடம் உள்ள உதவியாளருக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். அப்படி தாய் தந்தருக்கு அன்புடன் உபகாரம் செய்யுங்கள், நெருங்கிய உறவினருக்கு அன்புடன் உபகாரம் செய்யுங்கள்,
அனாதைகளுக்கு அன்புடன் உபகாரம் செய்யுங்கள், ஏழைகளுக்கு அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். அண்டை வீட்டுள்ள உறவினர்களுக்கு, உங்க பக்கத்துல உறவு இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்போம், அவங்க கஷ்டப்படலாம் பார்த்துட்டே இருப்போம், உதவி செய்ய மாட்டோம். அப்ப பக்கத்துல அண்டை வீட்டுள்ள உறவினருக்கும் அல்ல இன்னும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் அருகில் உள்ள அண்டை வீட்டாருக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். கூட்டாளிகள் இருப்பவருக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். நேர்வழி இருப்பவருக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். உங்களிடம் உள்ள உதவியாளர்களுக்கு, நம்ம வேலைக்காரன் சொல்லுவோம்ல, நம்மகிட்ட கொஞ்சம் பெருமை ஜாஸ்தி இருக்குல்ல, யார் போனால் எங்க வேலை செய்யறாரு, வேலைக்காரர் உதவியாளர், என்னால் முடியறதுக்கு உதவியாளர் வச்சிருக்கோம். அப்படிதானே, நம்மளால எது முடியலையோ அதுக்கு தான் அவங்களை வச்சிருக்கோம். அப்போ நமக்கு உதவி செய்யறவங்க அவங்க வீட்டில் வேலை செய்யறவங்களாகட்டும், பாத்திரங்களாகட்டும், துணி துவைக்கணும், இல்லை நம்ம ஆஃபீஸ் யார் வேலை செஞ்சாலும் நம்ம வேலைக்காரன்னு சொல்லக்கூடாது, உதவியாளர்கள். ஏன்னா என்னால் முடியல, எனக்கு உதவி செய்யறதா வச்சிருக்கோம். அது கண்ணியமான வார்த்தைகள். நம்ம என்ன சொல்றேன், உங்களிடம் உள்ள உதவியாளருக்கு அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். நிச்சயமா அல்லாஹ் கர்வமுடையவரும் வீண் பெருமுடையவரையும் இது நேசிப்பதில்லை. கர்வமுடையவராகவும் வீண் பெருமுடையவரை போல நேசிப்பதில்லை. நம்மகிட்ட பெருமை தானே, கர்வம் தானே. பணியோடு இருக்கீங்கிற, உல்லசத்தோடு இருக்கீங்கிற, அப்போ அன்புடன் உபகாரம் செய்யுங்கிற. இதெல்லாம் இறைவன் வழிபடுறது, இதெல்லாம் வேதத்தை பின்பற்றுறது, இது தூதரை பின்பற்றுறது, இது மனசாட்சி பின்பற்றுறது, இதுதான் வணக்க வழிபாடு. சரியா? தாவூது நபி வரலாறுல 27:19 ஒரு பிரார்த்தனை. அதாவது அவரும் அவருடைய படைகள்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த எறும்புகள் அங்க இருக்கும். அந்த எறும்புகள்லாம் பேசிக்குது, எப்படி அறியாம அவனை மிதிச்சிருவாங்க அப்படிங்கிறத அந்த எறும்பு பேசுறது இவருக்கு கேட்குது. இவருக்கு எல்லா மொழியும் கற்றுக் கொடுக்கப்பட்டது இல்லையா? அப்ப இந்த படைகள் அறியாம நம்ம மிதிச்சிருவாங்கன்னு, அந்த அரசர்கள்லாம் அறியாம நம்ம மிதிச்சிருவாங்கன்றதுக்காக என்ன சொல்லுது, அதை சொல்ல கேட்டு அவர் புன்னகை கொண்டார். இன்னும் என் இறைவனே, என் மீதும் என் பெற்றோர் மீதும், மறுபடியும் அருகே பிரார்த்தனை பண்றாரு, என் மீதும் என் பெற்றோர் மீதும் அளித்துள்ள உன் அருள்கொடைக்காக நான் நன்றி செலுத்தவும், நீ பொருந்து கொள்ள விதத்தில் நன்மை செய்யவும் எனக்கு ஞானங்களை அளிப்பாயாக. இது ஒவ்வொருத்தருடையும் இந்த பிரார்த்தனை இருக்கும். நம்ம பிரார்த்தனை பண்ணோமா, நம்ம பெற்றோருக்காக பிரார்த்தனை பண்ணோம், அப்புறமே தான் நம்முடைய மனைவி பிள்ளைக்காக பிரார்த்தனை பண்ணணும் இல்லையா? ஏன்னா நம்ம பெற்றோர் தான் நமக்கு முதல்ல, நம்முடைய பெற்றோர் தான் இல்லை, அவங்க மூலியமா நம்ம வந்திருக்கோம். அப்போ பிரார்த்தனை வைக்கும் போது நம்முடைய பெற்றோருக்காக, அதுக்கப்புறம் நம்முடைய குடும்பத்துக்காக. அப்ப என் மீதும் என் பெற்றோர் மீதும் அளித்த உன் அருள்கொடைக்காக நான் நன்றி செலுத்தவும். நன்றி செலுத்த எப்படி நன்றி செலுத்துறது? எதுன்னு சொன்னான்ல, அவங்களோட கனிவா இருங்க, பணிவா இருங்க, கண்ணியமா இருங்க, சீன் சொல்லாதீங்க, விரட்டாதீங்க, அவங்கள ரெக்கையனம் தாழ்த்தி கொள்ளுங்க, அரவணைச்சு கொள்ளுன்னு சொல்றான்ல, இது நன்றி செலுத்துறது. எனக்கும் உன் பெற்றோருக்கு நன்றி செலுத்தான்னு சொல்றான் இல்லையா? அப்ப இங்க என்ன சொல்றேன், என்ன பிரார்த்தனை, உன் அருள்கொடைக்காக நான் நன்றி செலுத்தவும், நீ பொருந்து கொள்ளும் விதத்தில் நான் நன்மை செய்யவும், நன்மைகள் செய்யவும் எனக்கு ஞானங்களை அளிப்பாயாக. ஞானத்தை கூட கேட்கணும், எப்படி நன்மை செய்யறது. இன்னும் உன் கருணையை கொண்டு என்னை உன்னுடைய நல்லடியாருடன் சேர்த்து வைப்பாய் என்று பிரார்த்தித்தார். உங்களோட பிரார்த்தனை தான் இருக்கும். எப்பயுமே இரண்டு பிரார்த்தனை பண்ணே இருக்கணும். எப்படி பிரார்த்தனை பண்ணுமோ, இல்ல பெற்றோருக்கு சேர்த்து, முதல்ல பெற்றோருக்கும், அப்ப நம்முடைய பிள்ளைகள், மனைவி பிள்ளைகளுக்கும். சரியா? அதே மாதிரி வேணபடி வரலாறுல 14:41 வயதுல வரலாறுல படிப்பினை இருக்குதுங்கிற. 14:41 எங்கள் இறைவனே, என்னையும் என் பெற்றோரையும் நம்பிக்கொண்டவரையும் கேள்வி கணக்கு நாளில் மன்னிப்பாயாக. பார்த்தீங்களா? என்னையும் என் பெற்றோர், அங்கேயும் பெற்றோர்களாக சொல்றாங்க, இங்கேயும் என்ன செய்றாங்க, எங்கள் இறைவனே என்னையும் என் பெற்றோரையும் நம்பிக்கொண்டவர்களையும் கேள்வி கணக்கு நாளில் மன்னிப்பாயாக. பெற்றோருக்காக மன்னிப்பு எழுதுங்கிற, பெற்றோருக்காக மன்னிப்பு எழுங்க, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, அவங்க இறக்கம் கொள்ளுங்க, அவங்க கருணை காட்டுங்க, அவங்களோட கனிவாயிருங்க, அன்பாயிருங்க. சரியா? அதே மாதிரி ஜெகயா நபி குழந்தை பாக்கியத்தை கேட்கிறாரு, அவருக்கு எஹியான்ற ஒரு குழந்தையை கொடுக்குறான். அந்த வரலாறுல பாத்தீங்கன்னு சொன்னா 19:14 மேலும் தம் பெற்றோருக்கு நன்றி செலுத்துவராகவும் இருந்தார், அவர் பெருமை அடிப்பவராக மாறு செய்வதாக இருக்கவில்லை. பெற்றோருக்கு நன்றி செலுத்துவராக இருந்தார் அந்த நபி, அவர் பெருமை அடிப்பவராகவும் மாறு செய்பவராகவும் இருக்கவில்லை. 19:14. இப்ப இன்னைக்கு பார்த்த வசனங்கள் என்னது, இந்த பார்த்த அத்தியாயங்க அந்த ஆயத்தெல்லாம், பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள், அவங்களோட கனிவாயிருங்க, அன்பாயிருங்க, விரட்டாதீங்க, சீன் சொல்லாதீங்க, அவங்க மனசு நோக்கடிக்காதீங்க. ஏன்னா
அது என்ன சொல்றான், சுமை எப்படி சுகமான சுமையா 10 மாதம் சுமந்து வெகு சிரமத்துடனே உங்களை பெற்றெடுத்து உங்களை ஆளாக்கி படிக்க வச்சு எப்படி வாழ்க்கையை தியாகம் பண்ணி வளர்த்ததுக்கப்புறம் தான் ஒரு வாழ்க்கைக்கு செட்டில் ஆனதுக்கப்புறம் எப்படி தனக்கு மனைப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் அந்த பெற்றோரை உதாசனப்படுத்துறது, சங்கடப்படுத்துறது இல்லையா, விரட்டுறது, இன்னும் வீட்டை விட்டே விரட்டிடுறது, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு அனாவசியம் சேர்த்துறது. கொஞ்சம் இதெல்லாம் படித்து பார்த்தா நமக்கு புரியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் எப்படி நம்ம பெற்றவங்க நம்ம செய்யலாம், நம்ம பற்றி நம்ம பிள்ளை நமக்கு செய்யுமா அப்படின்னு பார்க்கணும். விளைச்சதான விலை விதைக்கும் போது பெற்றோர் முன்னாடி மனைவி பிள்ளைகள் முன்னாடி பெற்றோர் எப்படி கண்டிப்பாக நடந்துக்கணும். பெரும்பாலும் குடும்பங்கள் அப்படி இல்லை. மனைவி பிள்ளைகள் மாதிரி பெற்றோர் அவங்க உதாசனப்படுத்துவோம். அவங்க வயசுல மூத்தவங்க பெரியவங்க இப்படி அப்படின்ற போது அவங்களுக்கு நம்ம எப்படி மரியாதை கொடுக்கணும், அப்படி கொடுத்தாதான் மனைவி பிள்ளைகள் மரியாதை கொடுக்கும். நாம் மனைவி பிள்ளைகளுக்கு முன்னாடி பெற்றோரை அலட்சியப்படுத்தோம்னா உதாசனப்படுத்தோம்னா கோவப்பட்டோம்னா அவங்களும் அப்படிதான் நடத்துப்பாங்க. அப்படித்தானே நடக்குதா இல்லையா? என்னுடைய பெற்றோருக்கு நான் என்னுடைய தாய்க்கும் என் தகப்பனுக்கும் என் மனைவி பிள்ளை முன்னாடி நான் எப்படி நடந்துக்கிறேன்னு சொன்னேன், அப்போ அந்த மனைவியும் அந்த பிள்ளைகளும் அது மாதிரி தான் நடத்துப்பாங்க. அப்போ கண்ணியமாக பணிவாக உள்ளட்சத்தோட அவங்கள்ட்ட மரியாதை நடந்துட்டோம்னு சொன்னால் அந்த மனைவி அந்த பிள்ளைகளும் அப்படி நடந்துப்பாங்க. ஆனால் பெற்றோர் நம்ம கோவப்படுறது, திட்டுறது, அலட்சியப்படுத்துறது, உதாசனப்படுத்துறது, அவங்களை விளையாட்டாக வேடிக்கையாக பண்ணுறது அப்படின்னா அப்போ மனைவி பிள்ளைகளும் அப்படி தான் நடப்பாங்க. அப்படி தானே? இப்போ நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நம்ம வழிகாட்டியாக இருக்கும். அதில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சரி மருமகள் மருமகன் 2 பேரும் யார் வழிகாட்டானா அந்த மகனும் மகளும் தான் வழிகாட்டுறது. அந்த மகனும் அந்த மகளும் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய பெற்றோருக்கு மரியாதை கொடுக்கும்போது வந்த மருமகனும் அந்த மரியாதை கொடுப்பாங்க, அந்த கண்ணியப்படுத்துவாங்க. ஆனால் அவங்க முன்னாடி அவங்களை அலட்சியப்படுத்தும் போது இவரே இப்படிதான் பெற்றோருக்கு மதிக்கிறதே இல்லை, அவர் கோவப்படுவார், அவங்க அப்படித்தான் அப்படின்னா இவங்க அப்படியே நடந்துப்பாங்க. நீ பெரும்பாலும் குடும்பங்களில் எப்போ முதியோரத்துக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த வந்த மருமகள் இந்த பெற்றோரை சரியாக பார்த்துக்கிறது இல்லை. அதே அவங்க பெற்றோராக இருக்கும்போது அவங்க கவலைப்படுவாங்கல்ல இல்லையா? இப்போ போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே போய் பேசும்போது தெரியுது, எல்லாரும் சொல்றதுதான் மருமகள் வந்துருச்சுப்பா முடியல, அவன் என்ன செய்வான் பாவம் அப்படிங்கிறான், அவன் என்ன செய்வான் பாவங்கிறாங்க. அப்பையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி அப்பையும் அந்த பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவன் என்ன செய்வான் பாவம்பா அப்படிங்கிறான், அவன் நல்லா இருந்துட்டு போறான் அப்படிங்கிறான். அவங்க அனாதையா இருக்கிறாங்க, ஆனா அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மனசு யாருக்கும். ஒரு பெரியவர் அவர்கிட்டையும் பேசுறேன், அவர் சொல்றாரு வேணாங்க அவங்கள பத்தி பேசுவோம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறார். அப்பையும் அதை பாருங்க விட்டு கொடுக்காம அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு நினைச்சு ஒதுங்கி போய் ஓரமா இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டாங்கல்ல. எத்தனை பேர் சொத்துக்காக இப்படி பெற்றோரையே கொலை பண்ணிடுறாங்க, பெற்றோரையே வெளியேற்றிட்டாங்க, இல்லைன்னா அதையும் பார்க்குறோம். அந்த அளவுக்கு இந்த பணமும் இந்த பொருளும் இந்த உலக வாழ்க்கையும் முழுகடிச்சிருச்சு சைத்தான். அழகாட்டு அதாவது பெற்றோருக்கு நன்மை செய்வது இறைவன் கடமையாக்கிருக்கிறான், வீச்சிருக்கிறான் அப்படிங்கிறதும் பார்க்கணும். சரியா? 71-28 இது பிரார்த்தனை. நிறைய வசனங்கள் இருக்கு, நிறைய ஆயத்துகள் இருக்குது. குர்ஆன் படிக்க படிக்க நமக்கு புரியும், விளங்கும். படிக்கணும், டெய்லி வேதம் படிக்கணும். ஒன்று உணர்வோடு இருந்தோம்னா மனசாட்சி நமக்கு எல்லாமே அறிவிக்கும். அதை தவறோடும் போது வேதம் நினைவூட்டும். 71-28 என் இறைவனே எனக்கும் என் பெற்றோருக்கும். இங்கேயும் பாருங்க இந்த பிரார்த்தனை பாருங்க, நம்ம எத்தனை பிரார்த்தனை படிக்கணும் பாருங்க. எனக்கும் என் பெற்றோருக்கும், எனக்கும் என் பெற்றோருக்கும், என் வீட்டில் நம்பிக்கையாளராக பிரவேசிக்கும் நம்பிக்கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக, மேலும் அநியாயக்காரர்களுக்கு அழிவேலை அதிகரிக்காது. அப்ப எனக்கும் என் பெற்றோருக்கும் இந்த பிரார்த்தனை பாருங்க, எத்தனை பிரார்த்தனை படிச்சாலும் எனக்கும் என் பெற்றோருக்கும் அப்படி பிரார்த்தனை பண்றோமா? ஆனா ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்படிதானே? கரு சுமக்க ஆரம்பத்துல இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான், அதான உண்மை. சபிப்பாங்களா? சபிக்க மாட்டாங்க. கோவப்படுவாங்க சேட்டை பண்ணும்போது, சொல்லு வச்சேன்னா கோவப்படுவாங்க, சபிக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க பெற்றோர் சபிக்கிறாங்களா இல்லையா? நடக்குது இல்லை? சபிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியேற்றுறாங்க. ஒன்னு இவங்க வெளியேற்றுறாங்க, இல்லை அவங்களும் வெளியே போயிடுறாங்க. இதெல்லாம் பாவம். இது எவ்வளவு பெரிய பாவங்கிறது பார்க்க. என் இறைவனே எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டில் நம்பிக்கையாளர் பிரவேசிக்கும் நம்பிக்கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மன்னிப்பளிப்பாய், நீ மன்னிப்பளிப்பாயாக, நிச்சயமா அநேகாலுக்கு அழிவலை அதிகரிக்காது. இது பிரார்த்தனை. சரியா? 13-23
நிலையான சோனபதிகளில் இவர்களும் இவர்களில் பெற்றோரும், நிலையான சோனபதிகளில் இவர்களும் இவருடைய பெற்றோர்களில் இவரோடு இணைந்துள்ளவர்களும் இவர்கள் சந்ததிகளும் இறைவனுக்கு பொருத்தமாக யார் நடந்தார்களோ அவர்களும் நுழைவார்கள். இன்னும் மலக்குகள் ஒவ்வொரு வாயிலும் வழியாக இவரிடம் வருவார்கள். இதுதான் நம்ம பிரார்த்தனையா இருக்கும். இப்படி நம்மளும் நம்முடைய பெற்றோரும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய மனைவி எல்லாம் சொர்க்கத்தை இறைவனுடைய பாக்கியத்தை அடையணும்னு சொன்னா, அவன் வீச்சமா நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா இறைவன் சொல்றான், அப்படி வீச்சமா வாழ்ந்தவர்களுக்கு நிலையான சோனபதி. அப்ப இவர்களும் இவருடைய பெற்றோர்களில் இவர்களோடு இணைந்தவர்களிலும் இவர்கள் சந்ததிகளிலும் இறைவனுக்கு யார் பொருத்தமாக நடந்தார்களோ, பொருத்தமாக அப்படின்னா தொழுகை கடைபிடித்தார்களோ, வணக்க வழிபாடு செஞ்சார்களோ அவர்களும் நுழைவார்கள். இன்னும் மலக்குகள் ஒவ்வொரு வாயிலாக, வானவர்கள் ஒவ்வொரு வாயிலாகவும் வந்து இவரிடம் வருவார்கள். நீங்கள் பொறுமையை கடைபிடித்ததற்காக உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாவதாக. இறுதியாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் நல்லதாயிற்று. நம்ம இன்னைக்கு படித்த இந்த ஆயத்துக்கள், இந்த எப்படி நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா, இந்த பெற்றோருக்கு நன்மை செஞ்சோன்னு சொன்னா, இப்படி இறைவனுடைய அந்த வீழ்ச்சியை கடைபிடிச்சோன்னு சொன்னா, இந்த தொழில் நிலநாட்டம்னு சொன்னா இறைவன் சொன்னா உங்களுக்கு சோனபதிகள் உண்டு. சும்மா பேரு சொல்லிட்டு இருப்பாங்க, பெற்றவங்க காலடியில் தான் சொர்க்கம் இருக்கு. அப்படி அந்த காலத்தை அப்படி சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கும் நிறைய புராணங்கள்லையும் அதிசயங்களையும் சொல்லுவாங்க, பெற்றோருடைய காலடி தான் சொர்க்கம் இருக்கு. பெற்றோர் காலடி சொர்க்கம் இல்லை, பெற்றோர் நம்ம நடந்துக்கிறதுல தான் சொர்க்கம் இருக்கு. அவங்களோட கனிவாகவும் அன்பாகவும் பணிவாகவும் பொறுமையாகவும். எப்படி குழந்தைகளுக்கு வேணுங்களாம் வாங்கி கொடுக்குறோம், எங்கேயா போகணுச்சா உடனே கூப்பிட்டு போகிறோம், அவங்களுக்கு வேணுங்கிறத கேட்டு செய்கிறோம். இன்னைக்கு பெற்றோர்கிட்ட போய் கேட்குறோமா, உங்களுக்கு என்ன வேணும், எங்கே போகணும், கேட்குறோமா? இருப்பாங்க, சில பேர் செய்வாங்க, பெரும்பாலும் தவற விட்டுருவோம். அதனால் நீங்கள் நம்ம இந்த தொழிலை கடைப்பிடிக்கணும். பெற்றோர்கிட்ட கனிவா அன்பா பணிவா இறக்கத்தோடையும் கனிவோடையும் கண்ணியமாக பேசணும். விளையாட்டெல்லாம் பேசக்கூடாது. அப்படி பெற்றோர்கிட்ட விளையாடக்கூடாது, வேடிக்கை விளையாட்டெல்லாம் கூடாது. அவங்களோட அலட்சியமாக அவங்கள சங்கடப்படமெல்லாம் பேசக்கூடாது. எவ்வளோ கண்ணியமோ அவ்வளோ கண்ணியம். நம்ம எவ்வளோ தூரம் கண்ணியப்படுத்தோம் நம்ம குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய மனைவியும் கண்ணியமாக இருப்பாங்க. சரியா? நல்ல பிரார்த்தனையாக தான் இருப்பேன். சரியா? 46 15 என் இறைவனே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த அருள் கொடைக்காக நன்றி செலுத்தவும் உன்னுடைய திருப்தி அடையக்கூடிய நல்ல சிலை செய்யவும் எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. என்னுடைய சந்ததியையும் நன்மையாளர்களும் சீர்திருத்துவாயாக. நிச்சயமா நான் உன் பக்கமே திரும்புகிறேன். அன்றையும் நான் சாந்தமும் சமாதானம் நிலைத்திருப்பவர்களில் நிறுத்தமுள்ளவனாக இருக்கிறேன் என்று பிரார்த்திப்பீராக. இது நம்ம பிரார்த்தனை வச்சுக்கலாம். சரியா? அதனால இப்ப நம்ம பெற்றோர்கிட்ட போயிட்டு, இது வரைக்கும் உங்களுக்கு மனசு காயப்படுத்திட்டேன், சங்கடப்படுத்திட்டேன், எப்படி உங்களை அலட்சியப்படுத்திட்டேன், எங்களுக்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்க இறைவன்ட்ட அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டோம்னா நிச்சயமாக அவங்க மன்னிப்பவங்களா இருப்பாங்க. சரியா? அதே மாதிரி நம்முடைய மனைவிகளிடையே சொல்லணும், உங்களுடைய பெற்றோராகட்டும் எங்களுடைய பெற்றோராகட்டும் பெற்றோட கனிமா எடுத்துக்கணும்ப்பா, அலட்சியப்படுத்தாதீங்க, தாத்தா பார்த்துட்ட அன்பாதீங்க, மாமனா மாமிட்ட அன்பாதீங்க, அவங்கள உதாசனப்படுத்தாதீங்க, கண்ணியமாக நடத்துங்கன்னு சொல்லி நம்ம தான் புரிய வைக்கணும், முன்மாதிரியா இருக்கும். சரியா? நிச்சயமா அல்லாஹ் நம் மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் நம்முடைய சந்ததி மீதும் நம்பிக்கொண்ட ஆண்கள் மீதும் அருள் புரிவான எல்லா புகழும் இறைவனுக்கு.